அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பைத்தான் ப்ரோக்ராமிங் தமிழில் லெசன் 8 லிஸ்ட் இண்டெக்ஸ் மெத்தட் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நான் அதை விஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் பைத்தானில் கோட் பண்ணி காட்டுறேன். இண்டெக்ஸோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன் ஐட்டம் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்டோட நீங்கள் தேடினீங்கன்னா அதோட இண்டெக்ஸை அது ரிட்டர்ன் பண்ணும். இதோ இப்போ உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன். இப்போ நான் ஒரு இன்டீஜர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். நம்பர்ஸ்னு அதுக்கு பேர் வைக்கிறேன். அதில் 3 எலமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், 45, 60, 78. இப்போது இந்த இண்டெக்ஸ் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல லிஸ்ட்டு நேமை கால் பண்ணணும், அப்புறம் டாட் வைக்கணும், இண்டெக்ஸ்னு மெத்தடை கால் பண்ணணும், பேரந்தீசஸில் அந்த எலமெண்ட்டோட டேட்டா போடணும். உதாரணத்துக்கு 45ன்னு போட்டிங்கன்னா ரிட்டர்ன் 0, அப்படின்னா இண்டெக்ஸ் 0வை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ 60க்கு தேடிங்கன்னா ரிட்டர்ன் 1, இண்டெக்ஸ் 1ஐ ரிட்டர்ன் பண்ணுது. 78ன்னு தேடிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் 2, இண்டெக்ஸ் 2ஐ ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து ஃப்ளோட் லிஸ்ட். ப்ரைஸஸ்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். 3 ப்ரைஸஸ் ஆட் பண்ண போகிறோம், 65.9, 25.6, 33.58. இப்போது ப்ரைஸஸ் டாட் இண்டெக்ஸ் பேரந்தீசஸ்குள்ளே 65.9 தேடினீங்கன்னா ரிட்டர்ன் 0ன்னு 0 இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். 25.6 தேடினீங்கன்னா ரிட்டர்ன் 1, அதாவது 1 இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. 33.58 ரிட்டர்ன் 2, இந்த 2 இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போது கேரக்டர் லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஆல்ஃபபெட்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஏபிசின்னு அதில் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுறேன். ஆல்ஃபபெட் டாட் இண்டெக்ஸ் சிங்கிள் கோட்ஸில் ஏன்னு சொல்லணும், ஏன்னா இது கேரக்டர் லிஸ்ட். அப்போ என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் 0ன்னு வரும், அதாவது இண்டெக்ஸ் 0. திரும்ப பின்னு தேடினீங்கன்னா ரிட்டர்ன் 1ன்னு வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, கேரக்டர் லிஸ்ட் எல்லாத்துலேயுமே சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். பியை தேடினீங்கன்னா ரிட்டர்ன் 1ன்னு வரும், 1 இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. சியை தேடினீங்கன்னா ரிட்டர்ன் 2ன்னு வரும், அதாவது 2 இண்டெக்ஸ் வருது. ஃபைனலாக ஸ்ட்ரிங் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோன்னு 3 ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸ் டாட் இண்டெக்ஸ் பேரந்தீசஸ்குள்ளே சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் கோட்ஸில் ஆப்பிள்னு தேடினீங்கன்னா ரிட்டர்ன் 0ன்னு வரும். அப்போ என்ன வரும்னா இண்டெக்ஸ் 0. ஆரஞ்சு தேடினீங்கன்னா ரிட்டர்ன் 1, அப்படின்னா இண்டெக்ஸ் 1. மேங்கோன்னு தேடினீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் 2, இண்டெக்ஸ் 2. சரி, இதை எப்படி அவுட்புட் பார்க்கறதுன்னு உங்களுக்கு பைத்தானில் கோட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் செட் பண்ணுங்கள். லெசன் -8 மைனஸ் லிஸ்ட் மைனஸ் இண்டெக்ஸ் மைனஸ் மெத்தட். நடுவில் ஸ்பேஸே யூஸ் பண்ணாமல் மைனஸ் இல்லை அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போங்க. இப்போ ப்ராஜெக்ட் லொக்கேஷனை காப்பி பண்ணுங்கள். இப்போது ஸ்டார்ட் மெனு போங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பைத்தான் ஃபோல்டர் இருக்கும். அதில் IDLEன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். மேக்ஸிமைஸ் கிளிக் பண்ணுங்கள். ஃபைல், நியூ ஃபைல், இதுலேயும் மேக்ஸிமைஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த அன்டைட்டில் ஃபைலை சேவ் பண்ணணும். ஃபைல், சேவ். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு ஷார்ட்கட்டில் போகிறோம். நம்ம காப்பி பண்ண ப்ராஜெக்ட் லொக்கேஷனை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், கோ கொடுங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு ஷார்ட்கட்டில் வந்தாச்சு. இன்டீஜர் லிஸ்ட் இண்டெக்ஸ்னு ஃபைல் நேம் வைங்க, சேவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுங்கள். numbers equal to 2 array bracket. இப்போ empty list declare ஆயிடுச்சு. insert
data using append method. append method யூஸ் பண்ணி நான் ஒரு 3 நம்பர் இன்சர்ட் பண்ண போகிறேன். முதல்ல நம்பர்ஸ், அந்த லிஸ்ட் நேமை கால் பண்ணுறேன். டாட் append 45. அடுத்து நம்பர்ஸ் append 60. நம்பர்ஸ் டாட் append 78. அடுத்து இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக இதெல்லாம் இன்சர்ட் ஆகிருக்கான்னு பார்க்கறதுக்காக. பிரிண்ட் பேரந்தீசஸ் ஓப்பன் பண்ணுங்கள், நம்பர்ஸ்னு டைப் பண்ணுங்கள், பேரந்தீசஸை க்ளோஸ் பண்ணுங்கள், ஃபைல், சேவ். இப்போ ரன் மெனுவில் போய் ரன் மாடியூல் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படின்னா டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். திரும்ப ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு வாங்க. இப்போ இண்டெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். டிஸ்பிளே ஐட்டம் இண்டெக்ஸ் யூஸிங் இண்டெக்ஸ் மெத்தட். முதல்ல பிரிண்ட்னு டைப் பண்ணுங்கள், பேரந்தீசஸ் ஓப்பன் பண்ணுங்கள், லிஸ்ட்டு நேமை டைப் பண்ணுங்கள், நம்பர்ஸ் டாட் append, அதுக்குள்ளே என்ன ஆப்ஜெக்ட், அதாவது என்ன ஐட்டமோ அதை டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 45. இதோட இண்டெக்ஸை இப்போ ரிட்டர்ன் பண்ணும். 2 வாட்டி பேரந்தீசஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். ஒன்று வந்து அப்பண்டுன்னு அடிச்சிட்டேன், இண்டெக்ஸ். இப்போது இண்டெக்ஸ் வந்து 0 ரிட்டர்ன் பண்ணோம். அடுத்த பிரிண்டில் நம்பர்ஸ் இண்டெக்ஸ் 60. திரும்ப பிரிண்ட் நம்பர்ஸ் இண்டெக்ஸ் 78. பேரந்தீசஸ் க்ளோஸ் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள், ரன் மாடியூல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப லிஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு. 0, 1, 2ன்னு வந்திருக்குல்ல. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 45ஓட இண்டெக்ஸ் லொக்கேஷன் கேட்டோம், அது 0ன்னு வந்திருக்கு. அடுத்து 60ஓட இண்டெக்ஸ் லொக்கேஷன் கேட்டோம், 1ன்னு வந்திருக்கு. அடுத்து வந்து 78ஓட இண்டெக்ஸ் லொக்கேஷன் கேட்டோம், 2ன்னு வந்திருக்கு. அவ்வளோதாங்க இன்டீஜர் லிஸ்ட் இண்டெக்ஸ் மெத்தட். அடுத்து வந்து ஃப்ளோட்டுக்கு பார்ப்போம். இதையே நான் ஒரு சேவர்ஸ் காப்பி எடுக்க போகிறேன். ஃபைல், சேவர்ஸ், ஃப்ளோட் லிஸ்ட் இண்டெக்ஸ். இப்போ வந்து இதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். நீங்களும் இதை பார்த்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 65.9ஓட இண்டெக்ஸ் கேட்டிங்கன்னா 0ன்னு வரும். 25.6ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். 33.58 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். இப்போ போய் பார்ப்போம். முதல்ல ஃபைலை சேவ் பண்ணுங்கள், ரன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் லிஸ்ட் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. 0, 1, 2ன்னு வந்திருக்கு. 0 வந்து 65.9க்கு, 25.6க்கு வந்து 1ன்னு வந்திருக்கு, 33.58க்கு 2ன்னு வந்திருக்கு. இதை ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அடுத்து வந்து கேரக்டர் லிஸ்ட் பார்ப்போம். ஃபைல், சேவர்ஸ், CHARACTER, லிஸ்ட் இண்டெக்ஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இண்டெக்ஸ் தேட போகிறீங்கனாலும் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ போய் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். இப்போது கேரக்டர் லிஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ஏக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. பிக்கான இண்டெக்ஸ் வந்து 1, சிக்கான இண்டெக்ஸ் வந்து 2. அடுத்து வந்து ஸ்ட்ரிங் லிஸ்ட் பார்ப்போம். ஃபைல், சேவ் அஸ், ஸ்ட்ரிங் லிஸ்ட் இண்டெக்ஸ். ஃபைல், சேவ். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போது ஸ்ட்ரிங் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ க்ரியேட் ஆகிருக்கு. இண்டெக்ஸ் 0 வந்து ஆப்பிளுக்கு, இண்டெக்ஸ் 1 வந்து ஆரஞ்சுக்கு, இண்டெக்ஸ் 2 வந்து மேங்கோக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இது புரியலனா திரும்ப அந்த விஷுவல் எக்ஸ்ப்ளனேஷன் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போது இண்டெக்ஸ் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.